நட்புமிகு யூடியூப் நேயர்களே வணக்கம். இந்த வீடியோவில் வந்து மக்கிற காய்கறிகளை வச்சு எப்படி உரம் தயாரிக்கலாம் அப்படின்றது தான் பார்க்குறோம். தொட்டியில் வைக்கிற செடிங்களுக்கெல்லாம் இந்த உரத்தை வந்து யூஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். காய்கறி நல்லா காய்க்கும். பூச்செடிங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்ப நாள் அது சட்டுன்னு செடியோட கருகிற சான்சஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் ஆகும் இந்த மாதிரி ஆர்கானிக் உரம் போடும்போது. இப்போ அந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன பக்கெட் தான் எடுத்திருக்கேன் நான். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் தான் காய்கறி கிடச்சிது, அதனால் இந்த மாதிரி சின்ன பக்கெட் எடுத்திருக்கேன். உங்கள் காய்கறி வேஸ்ட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பக்கெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எங்கள் வீட்டில் இருக்க காய்கறிலாம் 90% and 100% பசுமாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ எனக்கு வீட்டில் செடிங்களுக்கு போடுறதுக்குன்னு காய்கறி இருக்காது. நான் ஏதாவது கொஞ்சம் எடுத்து வச்சு பண்ணாதான் ஆச்சு. ஸோ அதனால தான் சின்ன பக்கெட்டாக எடுத்திருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன பக்கெட் தான். இதில் வந்து எவ்வளோ ஹோல்ஸ் போட்டிருக்கு பாருங்கள். இதே மாதிரியே நீங்கள் ஹோல்ஸ் போட்டு யூஸ் பண்ணால் நல்லது. ஏன்னா இது தண்ணி யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம வந்து தண்ணி யூஸ் பண்ணாமல் கோமயத்துலேயே வந்து இந்த உரம் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது வடிஞ்சு வரக்கு சான்ஸ் இல்லை, ட்ரை கலவையாக தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பயப்பட வேணாம், ஹோல்ஸ் தாராளமாகவே போடலாம். இப்போ இதில் ஃபஸ்ட் லேயருக்கு வந்து சாணி, ஃப்ரெஷ்ஷான சாணியை, ஈரமான சாணியை உதுத்தி எடுத்துருக்கு. அது கூட வாழைப்பூ அது போட்டிருக்கு. வாழைப்பூ வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஆக்சுவலி வாழைப்பூ வந்து சீக்கிரம் மண்ணோட மக்கிரும், அதனால் போட்டேன் எடுத்தேன் இந்த காயை. அது மேலே கொஞ்சம் மண் போட்டு வெங்காயத்தூள் போட்டு கோமியம் தெளிச்சாச்சு. அது கூட இந்த புழுவெல்லாம் உற்பத்தி ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் இந்த வேப்பந்தலை, அந்த காஞ்ச வேப்பந்தலை போட்டேன். அது கூட திருப்பி இப்போ செகண்ட் லேயர் ஸ்டார்ட் ஆகுது. இதில் மறுபடியும் பச்சை சாணி போட்டு இந்த பரப்பியாச்சு. அது கூட கொஞ்சம் காய்கறி, வாழைப்பழ தோலை விட வாழைப்பூ தோல் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக மண்ணோட மக்கி இதாகும். வாழைப்பழம் போட்டாலும் கொஞ்சம் புழு வர சான்ஸ் இருக்குது. ஸோ வாழைப்பூ பெட்டர் உரத்துக்கு போடுறது. இப்போ அது மேலே அதே மாதிரி வெங்காயத்தோல், மண் அதெல்லாம் போட்டாச்சு. வெங்காயத்தோல் வந்து எடுத்து வச்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் கவர்லெல்லாம் முடிஞ்சு வைக்காமல் கொஞ்சம் காத்தோட்டமாகவே அது உணரட்டும். ஈரம் பிடிச்சதுன்னா அதில் ஜென்ரலாகவே அதில் இந்த புழு உரம் வந்துடும். அது மண்ணில் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஞ்சர் ஆயிரும். ஸோ அது கவரில் கட்டி வைக்காமல் உணர்த்தியே வந்து ட்ரையாகவே வச்சுருந்து போடுங்க. தட்டில் பரப்பி வச்சுருந்து கூட நம்ம எல்லாம் சேகரித்து போடுறப்ப போட்டுக்கலாம். அது மேலே திருப்பி கோமயம் ஊற்றிட்டேன். இப்போ இந்த தண்ணி வந்து இதுக்கு யூஸ் பண்ணாமல் கோமயமே தொளிச்சு இது பண்ணலாம். சும்மா 1 லிட்டர் கோமயம் வாங்கிட்டு வந்து வச்சிட்டிங்கன்னா போதும். இது ஒரு வாரம் சண்டே பார்த்து ஃப்ரீ டைமில் இதை திருப்பி ஒரு சாக்கிலுக்கு இதை மொத்த கலவையும் பரப்பி விட்டு எல்லாம் ஒருக்கா கரண்டி வச்சு நல்லா பரப்பி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கோமையம் தொளிச்சுட்டு திருப்பி இதே பக்கெட்டில் போட்டு சும்மா ஒரு தட்டு மாதிரி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ வாரத்துக்கு ஒருக்கா எடுத்து கலந்து விட்டிங்கனாலே போதும். இது எப்படியும் ஒரு 25-30 டேஸில் இது வந்து நல்லாவே மண்ணாயிரும். நான் இப்படி தான் ரெகுலராக போட்டிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி உரம் ரெடி ஆச்சா என்னன்றதை எனக்கு பிங் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.